இங்கே யாரும் அடிமை சாசனம் எழுதி கொடுக்கல. நீ இங்கே தான் வேலை செய்யணும், நீ இந்த தொழில் தான் செய்யணும், நீ இவ்வளோதான் சம்பாதிக்கணும், நீ இப்படி தான் வாழணும் கிடையாதே. நினச்சா மாதிரி வாழலாம், நினச்ச அளவுக்கு சம்பாதிக்கலாம். ஒன்று அதெல்லாம் செய்யாமல் கஷ்டப்பட சொன்னேன். நான் ரொம்ப உழைக்கிறீங்க, லாபமே வரல. அப்போ உங்களோட அப்ரோச்சே பிஸ்னஸ்க்கு தப்பு. இதுதான் குபேரனுக்கு சிவன் சொன்ன ஒரே ரகசியம். என் சொத்துக்கெல்லாம் நீயே அதிபதி. குபேரன் சொல்கிறான், ஐயா ஈசா, என் சொத்துக்கெல்லாம் நீயே அதிபதி, அனுபவிக்க என்ன அனுமதி. அனுபவிக்க என்ன அனுமதி. வேல்யூ ப்ரொபோர்ஷன் கரெக்டாக இருக்குது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கரெக்டாக இருக்காங்க, இதான் வேல்யூ ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொன்னால் எத்தனை கோடினா சம்பாதிக்கலாம். இன்ஃபேக்ட் அது ரொம்ப பெஸ்ட்டுன்றாரு. பிகாஸ் ஹையர் த ப்ராஃபிட், ஹையர் த சேரிட்டி டு த சொசைட்டி. சம்டைம்ஸ் ஸ்கில் இருந்தாலும் ரோல்ஸுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். கிருஷ்ணருக்கு இல்லாத ஸ்கில்லே கிடையாது. ஆனால் குருஷேத்திரால் அவர் என்னவா இருந்தார்? சாரதி வேலை தான் செஞ்சார். அவர்கிட்ட இருக்க அவர் எடுத்து சும்மா அப்படி விட்டு இருந்தால் எல்லாரையும் முடிச்சுட்டு இருக்க முடியாதா? சொல்லுங்கள், பண்ணலையே. காசில் யாராவது உங்களை கரெக்டான அக்கௌண்ட்ஸ் காட்டல ஏமாத்துறது வேற, மேனிப்புலேட் பண்ணுறது வேற. மேனிப்புலேட் பண்ணாலே தூக்கி போட்டுரு. உங்கள் விஷனோட ஒத்து போகாதவன் ஸ்கில்ஃபுல்லாக இருந்தால் கூட வேஸ்ட். அப்புறம் தான் ஸ்கில். ஏன்னா இல்லாத ஸ்கில்லை நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம், இந்த நாளையும் ட்ரெயின் பண்ண முடியாது. அது பிஸ்னஸோடைய ஃபண்டமெண்டல் நீட். இதெல்லாம் தான் குரானில் அழகாக இருக்கும், இதெல்லாம் தான் பைபிள்லையும் அழகாக இருக்கும். எத்திக்ஸோட என்னன்னா பண்ணலாம். அதில் கடவுளே பார்ட்னராக இருப்பேன்றார். எங்கே பாருங்கள், அனுமார் மாதிரி பெரிய ஆளுங்க, அணில் மாதிரி சின்ன ஆளுங்க. ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. ஒர்க்குக்கு யார் யூஸ் ஆகிறானோ அவனுக்கு ப்ரையாரிட்டி கொடு. ஒர்க்குன்னு வரும்போது அப்போதான் ஒர்க்கில் சிறக்க முடியும், அப்போதான் நீ வாழ்க்கையில் உயர முடியும். நல்லா சம்பாதிக்கிறீங்களா, லிமிட். நிறைய பேர் இப்போ இந்த காலத்தில் சொல்லுவாங்க, இந்த அது சவுத் இந்தியாவை சேர்ந்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். உண்மை. ஆனால் உன் அளவு எவ்வளோ நீ தான் நிர்ணயிக்கணும். உனக்கு 10 கோடி அளவா தப்பு இல்லை, உனக்கு 11 கோடி அளவா தப்பு இல்லை, உனக்கு 100 கோடி அளவா தப்பு இல்லை. ஆனால் உன் அளவை நீ நிர்ணயிச்சிரு. இப்போ அளவுக்கு மிஞ்சினாதான் அமிர்த விஷம், நானே சொல்றேன். வணக்கம் குருஜி. நான் லைஃப்பில் என்னோட சொந்த முயற்சியில் ரிஸ்க் எடுத்து பிஸ்னஸ் பண்ணி வளர்ந்த ஒரு ஆள். பல வருஷமாக என் கூட பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தவர் என்னை ஏமாற்றிட்டார். நான் ஒருத்தரை பிஸ்னஸில் நம்பினது தப்பா? இனிமேலும் நான் ஒரு புது பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட ஏமாறாமல் இருக்க என்ன செய்யணும்? பழையபடி என்னால் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? திரும்பவும் நான் ஜெயிக்க முடியுமா? நன்றி குருஜி. நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். என்னை தொழில் ஒருத்தர் ஏமாற்றிட்டாரு அப்படின்னும் போது நீங்கள் இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணிட்டீங்கன்னு ஆகிடுது. பிஸ்னஸ்ன்னு வந்தாலே உங்களால் அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியினா தான் நீங்கள் செய்யணுமே. நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் உண்மையிலே யாரோ ஒருத்தர் ஏமாற்றிருக்கலாம். ஆனால் ஏமாற்றிட்ட அப்புறம் நீங்கள் ஏமாந்துட்டேன்னு சொன்னாலும் நஷ்டம் உங்களுக்கு தானே. அப்போது ஒரு நேச்சுரல் கெலாமிட்டியில் ஒரு நஷ்டம் வருது, இல்லை எதிர்பாராத சூழ்நிலையில் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகலாம், அதெல்லாம் ஓகே. என்ன ஒருத்தர் ஏமாத்திட்டாருங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கான ப்ரோட்டோக்காலோட ஃபார்ம் பண்ணல. நல்லா நம்மளுடைய ராமாயணம் மகாபாரதெல்லாம் பிஸ்னஸ் எத்திக்ஸ், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்னு அவ்வளோ இருக்குது, சும்மா கிடையாது. ஜீசஸ் எடுத்துக்கோங்க, இதே தான் குரான்லேயும் இருக்குது. லெஜிட்டிமேட்டாக ப்ராப்பராக எத்திக்கலாக நீங்கள் எத்தனை கோடினா சம்பாதிக்கலாம். இந்த பிரைபிங் ஸ்டீலிங்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஃபேர் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸில் இருக்குது, வேல்யூ ப்ரொபோர்ஷன் கரெக்டாக இருக்குது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கரெக்டாக இருக்காங்க, இதான் வேல்யூ ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொன்னால் எத்தனை கோடினா சம்பாதிக்கலாம். இன்ஃபேக்ட் அது ரொம்ப பெஸ்ட்டுன்றார் அவர். பிகாஸ் ஹையர் த ப்ராஃபிட், ஹையர் த சேரிட்டி டு த சொசைட்டி. நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கிறதுல ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, ஒரு 10 கோடி சம்பாதிக்கிறீங்கன்னா தப்பே கிடையாது. ஆனால் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் முதல்ல அதுக்கான ஃபோக்கஸ் தெரியணும். எவ்வளோ ப்ராஃபிட் வேணுன்ற ஒரு நிர்ணயம் பண்ணோம். வந்தால் போதுங்க, கடவுள் பார்த்துப்பாங்க. நான் ரொம்ப உழைக்கிறீங்க, லாபமே வரல. அப்போ உங்களோட அப்ரோச்சே பிஸ்னஸ்க்கு தப்பு. மகாபாரதம் அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணும். யூ ஷுட் ஹேவ் அ கிளியர் அவுட்கம். ஒரு வாட்டியும் செயலில் இறங்கும் போது அந்த செயல் நான் எதிர்பார்த்த லாபத்தை தருமா அப்படின்ற ஆன்டிசிபேஷன் இருக்கணும். உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே உங்கள் ஆக்ஷனில் இருக்கணும். அந்த ஆக்ஷனில் என்ன ஃபோக்கஸ் இருக்கணும்? நாட் த ஆக்ஷன், ஃபிசிக்கல் ஆக்ஷன் கிடையாது. நான் செய்கிற ஆக்ஷன் எனக்கு அந்த அவுட்கம்மை கொடுக்குமான்னு ஒரு ஃபோக்கஸோட அந்த செயலை செஞ்சுட்டேன்னா அவுட்கம் கன்ஃபார்ம். இதேமாரி நிறைய பிஸ்னஸ் வேல்யூஸ்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்காம பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. எல்லாமே நீங்கள் ஆன்மீகமாக அப்ரோச் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஆன்மீகம்ன்றது என்ன? இருக்கிற நிலையிலேருந்து உயர்த்தி கொண்டு போகிறது தான். இல்லை குருஜி, நான் இப்போ தொழிலாக விட்டுட்டேன், ஆன்மீகமாக வந்துட்டுன்னு கேட்டால் நீங்கள் ஆன்மீகவாதி, நீங்கள் ஒரு துரோகி. அவன் எவ்வளோ சின்ன பசங்களாம் ஹைதராபாடு, பெங்களூரு, சென்னை, இல்லை மற்ற கண்ட்ரி எல்லா இடத்துலையுமே சின்ன பசங்களாம் ஆன்மீகன்ற பேரை சொல்லி வெறும் டொனேஷன் கலெக்ட் பண்ணுறது ஒரு பொழப்பாக வச்சுனுங்க. இவங்களுக்கு நம்ம நன்கொடை கொடுக்கணும், 4 பேருக்கு சாப்பாடு பண்ணணும், நம்ம 4 பேருக்கு உதவி பண்ணணும். இதெல்லாம் எதை வச்சு பண்ணுவேன்? எவனா காசு கொடுத்தா தான் வச்சு பண்ண முடியும். அப்போ நீங்கள் உலகம் எப்படி சம்பாதிக்க முடியும்? அப்போ ஒரு ஏழைக்கு நீ சாப்பாடு போடுறது எவ்வளோ முக்கியமோ, நீ இனிமேல் புதுசாக ஏழையை உருவாக்காமல் இருக்கணும். அதுக்கு தொழில் ரொம்ப முக்கியம். தொழில்னா ஏதோ ஒரு தொழிலில் அறிவு. இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் அங்கே ஒரு தொழில் தான் செய்கிறீங்க, அதுக்கான வேல்யூ ப்ரொபோர்ஷன் தான் சேலரி. இல்லைங்க இந்த இடத்துல எனக்கு சேலரி சரியில்லைன்னா நீங்கள் தாராளமாக மாறிட்டு போகலாம். இங்கே யாரும் அடிமை சாசனம் எழுதி கொடுக்கல, நீ இங்கே தான் வேலை செய்யணும்,
நீ இந்த தொழில் தான் செய்யணும், நீ இவ்வளோதான் சம்பாதிக்கணும், நீ இப்படி தான் வாழணும் கிடையாதே. நினச்சா மாதிரி வாழலாம், நினச்ச அளவுக்கு சம்பாதிக்கலாம். எவன் ஒன்று அதெல்லாம் செய்யாமல் கஷ்டப்பட சொன்னது? அப்போ அதுக்கு முன்னாடி இனிமே தொழில் செய்ய போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா முதல்ல புரிஞ்சுக்கோங்க, பார்ட்னர் ஏமாத்தலன்றது செகண்டரி. ஒரு சிசிடிவி வச்சுருக்கீங்க, திருடுனே வரான், திருடுவானா? சிசிடிவி இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். பிஸ்னஸ்ன்னு வந்துட்டா சொந்தக்காரங்க, பிடிக்காதவங்க, ஒரு அப்பா பையன், இல்லை கணவன் மனைவி, இல்லை அம்மா பொண்ணு, இல்லை அப்பா பொண்ணு, யாராக இருந்தாலும் தொழில்னு வரும்போது இந்த டேர்ம்ஸ் இருக்கணும். அப்போது முன்ன பின்ன தெரியாதவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தாலே, ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வருதுனாலே அங்கே அது இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிற தொழிலில் யாரையாவது பார்ட்னராக சேர்த்துக்கிறீங்கன்னா அவன் இன்னொருத்தங்கிட்ட உங்களுக்கு தெரியாமல் வேலை செஞ்சால் முதல்ல வேலையை விட்டு தூக்கிடணும். வேலையில் வச்சுக்கலான்றதை அப்புறம் பார்ப்போம். வேலையை விட்டு முதல்ல தூக்குறத முதல்ல பார்ப்போம். என்ன பண்ணும்? வேலையை விட்டு தூக்கிடணும். ஏன்னா அப்படி ஒருத்தனை கூட வச்சுட்டா வேஸ்ட். செகண்டு, உங்களோடையே இருந்துக்கிட்டு, இல்லை உங்கள் தொழிலே இருந்துக்கிட்டு உங்களை பற்றி பின்னாடி ஒருத்தன் தப்பாக பேசுகிறானா அவனை கூட வச்சுக்கவே கூடாது. அவனுக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும் முதல்ல தூக்கி போட்டுடணும், அப்புறமா நான் திறமைக்கு வரேன். இல்லைனா என்ன ஆகும்? உங்கள் பேர் நாளைக்கு ரொம்ப கெட்டு போயிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்கு, அவன் என்ன பண்ணுறான்? பின்னாடி போய் உங்களை தப்பாக பேசுகிறான், உங்களே தப்பாக பேசுகிறான். 19 வருஷம் உங்களோட இருந்தால் கூட பரவாயில்ல, 20 வருஷம் உங்களோட இருந்தால் கூட பரவாயில்ல. இன்ஃபேக்ட் 19 வருஷம் 11 மாதம் உங்களோட வேலை செஞ்சால் கூட அவன் கடைசி ஒரு மாதம் அவனுக்கு இந்த குணம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை பிஸ்னஸில் அசோசியேட் பண்ணிக்கிறது தப்பு. நீங்கள் ரொம்ப மரியாதையாக போய் தயவுசெய்து வெளியே போங்க நாயகனே அப்படின்னு அமுச்சு வச்சிடணும். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக growth இருக்குது, growth இல்லைன்றதை மீறி உங்கள் மதிப்பு என்னைக்காவது குறைஞ்சு போயிடும். இல்லைங்க, ஏன்னா அந்த மாதிரி தான் ஒருத்தனை வெளியே அமிச்சிட்டேன், அவன் போய் நிறைய பேர்கிட்ட தப்பாக பேசுகிறான், கவலையே படாதீங்க. ஏன்னா அவன் எத்தனை பேர்கிட்ட தப்பாக பேசினாலும் இப்போ அவன் உங்களோட இல்லை. அவன் போய் கதை பேசுகிற எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷன் தான், எல்லாருமே தொழில் செய்ய கஷ்டப்படுறவன் தான். ஃபஸ்ட்டு அந்த கதையை கேட்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்க, அப்படியா இப்படியான்வாங்க. அதுக்கப்புறம் அவங்களே என்ன சொல்லுவாங்க? எனிவே நீ இப்போ அவங்களோட இல்லை, உன் வேலையை பாருன்னுவாங்க. இப்போ உங்களோடையே இருந்துட்டு அவன் உங்களை பற்றி தப்பாக பேசினானா உங்கள் மேலே இருக்க மதிப்பே போயிடும். ஏன்னா என்ன நினைப்பாங்க? என்னப்பா அவர் கூட இருக்கிறவரே தப்பாக பேசுகிறாருன்னு. தப்பாக பேசணுன்னே வெளியே துரத்தி விட்டிங்கன்னா அவன் நல்லா புரிஞ்சுக்கணும், வெளியே போயிட்ட அப்புறம் தப்பாக பேசுகிறதாலேயே உங்களோட வேல்யூ எங்கேயோ போயிடும். இன்னொன்று, இந்த உலகத்தில் யாரும் வாங்க வாங்க நான் கேட்க ரெடியாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவனை மாதிரி வெட்டி பையன் எவனாக இருந்தால் அவன் பேசுகிற வெட்டி கதையை கேட்டு நிற்பாங்க. ஆனால் உங்கள் மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதான் துரத்தி அம்சார் இல்லை, இப்போ என்ன உனக்கு பேச்சுன்னு. இதுதான் பிஸ்னஸோடைய பேசிக் ஃபண்டமெண்டல். ஒருத்தர் பார்ட்னராக சேர்க்கணும்னா அவர் நீங்கள் உங்ககிட்டே வேலை செஞ்சுன்னு இன்னொருத்தங்கிட்ட வேலை செய்யக்கூடாது. உங்கள் கூட இருந்தனே உங்களை பற்றி தப்பாக பேசக்கூடாது. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க? இல்லை குருஜி, என் கூட 10 வருஷம் இருந்தான், என் கூட 20 வருஷம் இருந்தான், என்னோட சொந்த அண்ணன், யார் இருந்தாலும் வெளியே அமிச்சிடணும் பிஸ்னஸில். அதுக்கப்புறம் அண்ணனாவே இருக்கட்டும், உங்கள் அண்ணனுடைய அக்கா பையன், உங்கள் அண்ணனுடைய அண்ணன் பையன், இன்னும் அண்ணன் பையனுக்கு கல்யாணத்துக்கு போங்க, தீபாவளிக்கு போங்க, பொங்கல் போங்க, கிறிஸ்மஸ் போங்க, இல்லை ரம்ஜான் போங்க, நியூ இயர் போங்க, குடும்பத்தில் அவன் அண்ணன், அவ்வளோதான். தொழிலில் அவர் ஒன்றுமே கிடையாது. இது தொழில் தர்மம். மூணாவது, யாராக இருந்தாலும் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் மேனிப்புலேட் பண்ணுறாங்க, இல்லை கரெக்டான அக்கௌண்ட்ஸ் காட்டல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா முதல்ல வேலையை விட்டு தூக்கிடணும். அதான் அந்த காலத்தெல்லாம் மில் ஓனர்ஸ்லாம் பார்க்கணும். சிலரும் சொல்லுவாங்க, ஐயா அந்த கணக்கு கரெக்டாக இருக்கியா, பட் உங்கள் சொந்த பையன் ஒரு 1000 ரூபாய், 1007 ரூபாய், 1008 ரூபாய் மட்டும் கொஞ்சம் கணக்கில் வரலையா, உடனே மில்லுக்கே வர விட மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப சின்சியராக தொழில் இருந்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன். சொந்த பையனுக்கு தொழிலே உள்ளே வராதரா, நான் உனக்கு பிள்ளையாக செய்ய வேண்டியது செய்கிறேன், ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன், பிள்ளைக்கே தான் நிலைமை. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் யாரோ ஒருத்தவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க, இருக்கிறது எக்ஸாக்டாக சொல்லலைன்னா தயவுசெய்து கூட வச்சுக்காது. அடுத்து, தொழிலே எதுக்கு செய்கிறீங்க? ஒரு லாபத்துக்கு தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பேசிக் பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்துடும். செய்கிற தொழில் நல்ல தொழில், 4 பேருக்கு நல்லது செய்யணும், அந்த கதெல்லாம் சொல்லலாம். தொழில்னாலே அதில் லாபம் இருக்கணும். வர லாபத்தில் நீங்கள் எவ்வளோனா ஹெல்ப் பண்ணலாம். ஒரு ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கீங்க, அங்கே நீங்கள் ஊரில் இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம், டெய்லியும் ஸ்டார் ஹோட்டலில் கூட மாட்டீங்க. அதில் வர லாபத்தில் ஏழைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், இல்லை வசதி இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எல்லாருமே வாங்க என் ஹோட்டலில் சாப்பிட்டு அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற பிஸ்னஸ் தான் நடக்கும். இல்லை நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜை வச்சிருக்கேன், எல்லாரையும் படிக்க வைக்க ஆசைப்படுறேன், எல்லாரும் வந்து படிங்கன்னு சொல்ல முடியாது. +2 முடிச்சவங்களுக்கு தான் நான் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் தர முடியும், ஃப்ரீயாக கொடுத்தாலும். எல்லாத்துக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன், எல்லாத்துக்கும் ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும். அதில் பேசிக் எலிஜிபிலிட்டியே நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபினான்ஸில் உங்களை பின்னாடி கணக்கு சரி, ரொம்ப நாள் கூட இருந்துட்டான், ஒரு 10 வருஷம் இருந்துட்டான், இல்லை 11 வருஷம் இருந்துட்டான், தெரிஞ்சதுன்னா இல்லை இத்தனை வருஷம் கூட இருந்தானேன்னு பார்க்கவே கூடாது. தொழில் தர்மம் வேற, முதல்ல அமிச்சிடணும். அதோட முக்கியம், உங்கள் விஷனை கேரி பண்ண முடியாதுன்னு கூட வச்சுக்கிட்டா நீங்கள் உருப்படவே முடியாது. ஒருத்தர் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி ஆரம்பிச்சார், நல்லா தெரியும், அவருக்கு ஒரு 12 கோடி ப்ராஃபிட் வருது. ஆனால் ஏன் பண்ணது வெறும் ஒரு 4 கோடி தான்.
அவர் கூட இருக்க இன்னொரு பார்ட்னர் முன்ன மாதிரி ஒர்க் பண்ண மாட்டார். அவர் சொல்ல அதான் இவ்வளோ லாபம் வருது, இன்னுமா உனக்கு வேலை செய்யணும் அப்படின்றாரு. அவர் ரொம்ப கேஷுவலாக கேட்டார், ஏண்டா இவ்வளோ லாபம் வருது இன்னும் வேலை செய்யணும்னா அப்போ நான் சாதாரண விஷயம் தான். இங்கே நான் சொன்ன ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 12 கோடின்றதுனால 20 கோடியே கூட வரலாம். ஸோ அந்த 20 கோடி பெருசுன்னு நினைக்கிறவனை கூட வச்சு நீங்கள் 20 கோடி பண்ணவே முடியாது. ஒரு இன்ஃபோசிஸ் உருவாயிருக்காது, இல்லை ஒரு டிசிஎஸ் உருவாயிருக்காது. இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் திருடினாதான் ஒரு 10 ரூபாய் திருடினாலும் தப்பு. ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் பிளானோட லெஜிட்டிமேட்டாக 10,000 கோடி சம்பாதிச்சாலும் தப்பு இல்லை. அதுக்கு தானே உங்களுக்கு ஸ்கில்லே. ஹார்ட் ஒர்க்குன்னு ஒன்று கிடையாது, ரைட் ஒர்க் தான், ரைட் அப்ரோச் தான். மேனேஜ்மெண்ட் எத்திக்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் எத்திக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் குவாலிட்டி நீங்கள் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டை பர்ஃபெக்டாக வச்சு இந்த 4த்தையும் விட்டிங்கன்னா முடிஞ்சுது. அப்போ இது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களோட இருக்காங்கன்னு தெரிய வந்துச்சுன்னா முதல்ல வெளியே அனுப்பிச்சிடுங்க. இதில் பச்சா பரிதாபமே கிடையாது. வெளியே போய் என்ன செஞ்சுருவாங்க, என்ன பண்ணுவாங்க, அது உங்கள் கவலையே கிடையாது. இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கலாம். அதுதான் உங்களுக்கு பெருமையும். இதுதான் ராமாயணத்தில் அழகாக ஒரு ஸ்டோரியில் இருக்கும். மகாபாரதத்தை பற்றி சொல்லலாம். கிருஷ்ணர் அந்த செலெக்ஷன் ஆஃப் ஸ்கில் அண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. சம்டைம்ஸ் ஸ்கில் இருந்தாலும் ரோல்ஸுக்கு ஏற்ற பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கணும். கிருஷ்ணருக்கு இல்லாத ஸ்கில்லே கிடையாது. ஆனால் குருஷேத்திரால் அவர் என்னவா இருந்தார்? சாரதி வேலை தான் செஞ்சார். அவர்கிட்ட இருக்க அவர் எடுத்து சும்மா அப்படி விட்டுருந்தா எல்லாரையும் முடிச்சுட்டு இருக்க முடியாதா? சொல்லுங்க, பண்ணலையே. அடுத்து கொடுத்த வேலையில் கமிட்டடாக இருக்கானான்னு பாருங்க. சிலர்லாம் சும்மா இருந்தனே காசு சம்பாதிச்சுன்னு இருக்கும். அந்த பிஸ்னஸ்ன்னு வந்துட்டாலே உன்னுடைய ரோல், உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். கூட இருந்தனே இன்னொருத்தங்கிட்ட ஒர்க் பண்ணால் முதல்ல அனுப்பிச்சிடுங்க. இருந்தனே பின்னாடி பேசினா முதல்ல அனுப்பிச்சிடுங்க. அதனால் என்ன கான்சிக்வன்ஸ் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள். அதனால அவ்வளோ பெருசாக ஆக்சுவலாக அதெல்லாமே உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி விட்ரும். ஏன்னா வெளியே போயிட்டு உங்களை பற்றி தப்பாக பேசினா அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அதனால தான் துரத்தியே அனுப்பிச்சிட்டோம், அதனால தான் அடிச்சு துரத்திட்டோம்னு உரிமையாக சொல்லலாம். ஆனால் கூட இருந்தே தப்பாக பேசினா உங்களுக்கு அது தெரிய வரும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். என்னங்க அவரோட இருக்கிறவரே அவரை தப்பாக பேசுகிறாரு அப்படின்ட்டுவாங்க. இப்போ பிரச்சனையே கிடையாது, அவன் தான் கூட இல்லையே. அதுக்கப்புறம் வெளியே போய் தப்பாக பேசினாலும் உங்களுக்கு அது மதிப்பு தான். 3வது, காசில் யாராவது உங்களை கரெக்டான அக்கௌண்ட்ஸ் காட்டில் ஏமாத்துறது வேற, மேனிப்புலேட் பண்ணுறது வேற. மேனிப்புலேட் பண்ணாலே தூக்கி போட்டுருங்க, 100% தூக்கி போட்டுருங்க. 4வது, உங்கள் விஷனோடு இருக்கணும். உங்கள் விஷனோட ஒத்து போகாதவங்க ஸ்கில்ஃபுல்லாக இருந்தால் கூட வேஸ்ட்டு. அப்புறம் தான் ஸ்கில்லு. ஏன்னா இல்லாத ஸ்கில்லை நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம், இந்த 4ஐயும் ட்ரெயின் பண்ண முடியாது. அது பிஸ்னஸோடைய ஃபண்டமெண்டல் நீட். இதெல்லாம் தான் குரானில் அழகாக இருக்கும், இதெல்லாம் தான் பைபிள்லையும் அழகாக இருக்கும். எத்திக்ஸோட என்னன்னா பண்ணலாம். அதில் கடவுளே பார்ட்னராக இருப்பேன்றார். ஏன்னா நீ சம்பாதிக்கிறதால தான் நாளைக்கு உன் குடும்பத்துக்கு வளம் சேர்க்க முடியும். உன் குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் அவங்க சொசைட்டிக்கு பிரச்சனையாக இருக்க மாட்டாங்க, சொசைட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இது ராமாயணத்தை ரொம்ப அழகாக இருக்கும். நான் எல்லா ப்ராசஸையும் பேசலனா கூட நான் மகாபாரதம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். கிருஷ்ணர் சொல்லாத மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் கிடையாது, ஜீசஸ் சொல்லாத மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் கிடையாது, குரானில் முகமது ஐயா சொல்லாத மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் கிடையாது. ஸோ அவ்வளோ பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்கும். அதெல்லாம் தான் அந்த மகான்களுடைய வெளிப்பாடு. ராமாயணத்தில் வேதவாசியாகவும் ஒரு போர்ஷன் எழுதியிருப்பாரு பாருங்க. சும்மா கதை நினச்சோம். ராமாயணனாலே மெயினாக சீதா, அடுத்து நம்மளுடைய ராவணேஸ்வரர் ஐயா அவங்க வந்துருவாங்க, அப்புறம் ராமர் ஐயா. இப்போ பாருங்கள், சீதாவை போயிட்டு ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ஒரு பாலம் கட்டுறாங்க. நல்லா பாருங்கள், பவர் யூஸ் பண்ணிலாம் யாரும் எதுவும் பண்ணல. அந்த இடத்துல ஒரு கதை கிடையாது. அது ஒரு கதையாக இருந்தாலும் அது எவ்வளோ நுணுக்கமாக சூட்சமமாக எழுதியிருப்பாங்க பாருங்கள். மெயின் போர்ஷனுக்கு வரேன். ராவன் கிட்ட இருந்து அவர்கிட்ட இருந்து சீதாவை ரெஸ்கியூ பண்ணணும். அதுக்கு ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க. அதுக்கு ராமர் பாலம் நம்ம நினைக்கலாம். சரி, அது இருந்துச்சா இல்லையா அந்த இது வரல. அந்த கதைக்குள்ள இருக்க நுவான்சஸ் அண்ட் நிட்டிகிரிட்டிஸ் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு பாலம் கட்டுறாங்க. அதுக்கு ராமசேதுன்னு மட்டும் பேர் கிடையாது, நலசேதுன்னு பேர் அந்த பிரிட்ஜுக்கு. ஏன்னா பாதி பேருக்கு இந்த போர்ஷன் தெரியாது. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அங்கே திருவண்ணாமலை ஒரு கதா கலாச்சாரம் கேட்கும்போது நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன், நான் என்னங்க இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இதெல்லாம் இந்த உபன்யாசங்கள்லாம் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கூடாது, அதை கேட்கணும். அதே மாதிரி நீங்கள் பெல்லூர் சைட்லாம் வந்தீங்கன்னா முஸ்லீம்ஸும் நிறையா குரான் அந்த தன்றாம் அந்த விஷாரம் மேல் விஷாரம்லாம் நல்லா அழகாக பேசுவாங்க. குரானில் என்ன இருக்குன்னு வெறும் நமக்கு அல்லாஹ் அக்பரும் இல்லை மாஷா அல்லா அது மட்டும் கிடையாது, எவ்வளோ கதைகள் இருக்குது. கிறிஸ்டியன்ஸும் நிறைய பேர் பேசுவாங்க. எல்லாமே நமக்கு சொல்லப்பட்டது தான். நீங்கள் அப்படியே வெறும் ஒரு இந்துவாக இருந்து மற்றதற்கு நல்ல கருத்தை விட்டுரு போகிறீங்க. ஸோ லிசன் டு திஸ். ஏன்னா அது ராமாயணம் கேட்கணுன்னு நீங்கள் ஹிந்துஸ் மட்டும் வந்துட போகிறீங்க. நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இல்லை கடவுளே இல்லைன்னா எப்படி சயின்டிஃபிக்காக எத்தனாயிரம் வருஷம் முன்னாடி எப்படி எழுதி வச்சிருக்காங்க பாருங்களேன். ஏன் இந்த போர்ஷனை சொன்னால் இதில் எல்லாமே அடங்கிடும். பிஸ்னஸும் அடங்கிடும், ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அடங்கிடும், ஹியூமனிட்டியும் அடங்கிடும். நல்லா கேளுங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, இது மாதிரி ரெஸ்கியூ பண்ணணும், நம்ம ஒரு பிரிட்ஜு கட்டணும்னு. உடனே பாருங்க, ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி செலெக்ஷன் நடக்குதுங்க. ராமர் உடனே லக்ஷ்மணன் கிட்டேயோ இல்லை அனுமான் நீ பண்ணுப்பான்னு சொல்லியோ அப்படி சொல்லலை, இல்லை சுக்ரீவா நீ பண்ணுப்பான்னு சொல்லியோ சொல்லலை. கேட்குறாரு, யார் இந்த ப்ராசஸில் இந்த ஆர்கிடெக்ட் வேலையில் ரொம்ப பெஸ்ட்டு?
அவங்க நிறைய லிஸ்ட் கொடுக்குறாங்க. அதோடைய குவாலிஃபிகேஷன் அண்ட் ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி நலாவையும் நிலாவையும் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ நலா யாரு? அவர் தான் ராமர் டிசைன் பண்ணல. நலா சொல்றாரு, ஓகே உனக்கு இந்த டிசைன் போட தெரியுமாப்பா, இதான் அவைலபிள் பாசிபிலிட்டி, இதில் நம்ம பிரிட்ஜு கட்டணும், இதை கட்டுன்னு சொல்லலை. அவர் ஐடியாவே கொடுக்கல, ஐடியா தெரிஞ்சவனை செலக்ட் பண்ணுறார் ராமர் ஸ்கில் செட்டோட. யாரோ ஒருத்தர், அப்போ ஆஞ்சநேயர் எனக்காக உயிரை கொடுப்பேன், நீ கட்டுப்பா, கிடையாது. தொழில்நுட்பம் புரியுதுங்களா? எந்த வேலையை செய்கிறீங்களோ அது கடமைக்கு செய்யக்கூடாது. ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப். நிறைய பேர் ஒர்ஷிப் பண்ணுறதே ஒர்க்காக வச்சுன்னு இருக்கான். ஆனால் இறைவன் ஒர்க்ஷிப் பண்ணுறான். ஒர்க் இஸ் ஒர்ஷிப். சிலர் ஒர்ஷிப் பண்ணுறதே ஒர்க்காக வச்சுருக்கோம், உருப்பிட முடியாது. ஒர்க்கை ஒர்ஷிப்பாக எடுத்துக்கோ. ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகம் அப்பா நீ ஜெயிக்கிறதுக்கு தயாராக வேணாம், நீ ஜெயிச்சிட்டேன்னு உலகம் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும். ஒர்க் இஸ் ஒர்ஷிப். அந்த ரெவரன்ஸ் இருக்கணும். அந்த ரெவரன்ஸில் ஃபஸ்ட்டே கரெக்டான பர்சன் உள்ள வைக்கணும். ராமர் பண்ண சூட்சமத்தை பார்ப்போம், இல்லை ராமாயணத்தில் இருக்க சூட்சமத்தை பார்ப்போம், எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. அப்போ நிலான்றவர் அவர் மேன் மேனேஜ்மெண்ட். ஸோ டிசைன் போட்டு கொடுக்குறாரு நலா, அதனால தான் அதுக்கு நலா சேதுன்னு பேர். அவர் தான் அந்த ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறாரு. அப்போ ராமர்கிட்ட கேட்குறாங்க, ரொம்ப சீக்கிரமாக கட்டி முடிக்கணும், எவ்வளோ நாளில் அப்படின்னு உடனே பாருங்கள் கமிட்மெண்ட், டெலிவரபிள் பேசுகிறாங்க. அப்பயே 5 days முடிக்கணும். எந்த தொழில் செஞ்சாலும் அந்த டைம் பேஸ்டு டார்கெட் இருந்தால் தான் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டே உள்ளே வரும். 5 நாளில் செஞ்சு முடிக்கணும்னா, இப்போ நிலா கிட்ட சொல்கிறாரு நல்லா, இதான் ஸ்ட்ரக்சரு, இதை 5 நாளில் செஞ்சு முடிக்கணும், இதுதான் டிசைனு. ஸோ இதுக்கான மேன் மேனேஜ்மெண்ட், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை நிலா பார்த்துக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஸ்கில் செட்டு, அடுத்து என்ன டைம் பேஸ்டு டார்கெட்டு, அடுத்து பாருங்க மேன் மேனேஜ்மெண்ட் நலா அண்ட் நிலா இந்த 2 பேர் பார்த்துக்கிறாங்க. அனுமானுக்கு ஒர்க் அசைன் பண்ணுறாங்க. இதையே இப்போ நான் சொல்கிறேன்னா, சம்டைம் இந்த ப்ரோட்டோகால் வரும்போது சின்னவன் பெரியவன் தொழில கிடையாது. நமக்கு யார் உதவுவானோ அவன் தான் டீமில் இருக்கணும். உதவலைன்னா எவ்வளோ பெரிய லாடாக இருந்தாலும் ஒதுக்கி வச்சிடணும், வேடிக்கை தான் பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அவனுக்கு அகைன்ஸ்டாக போக மாட்டீங்க, யாராக இருந்தாலும் தள்ளி இருந்தணும் தொழில் செய்யும்போது. இப்போ அங்கே அணில் வரும். அப்போ அனுமானாக இருந்தாலும் ராமர் சொன்னதை கேட்கல, நிலா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை தான் கேட்குறாரு தொழில்னு வரும்போது. நிலாவாக இருந்தாலும் அவர் நினைச்சதை செய்யலை, நலா சொன்ன பிரிட்ஜுக்கான மேன் மேனேஜ்மெண்ட் தான் பார்த்துக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுது, ஒரு குட்டி அணில் மண் எடுத்துன்னு போய் அப்படி ஒதிரி ஒதிரி போட்டிருக்குது. பை மிஸ்டேக் எல்லாம் பெரிய பெரிய ஜெயண்ட் வானரங்கள் அப்படியே அவ்வளோ பெரிய ஹியூஜ் அண்ட் ஜெய்ஜாண்டிக் ஸ்டோன்ஸை கேரி பண்ணிட்டு போகும்போது நடுவில் அந்த அணில் போகிறது டிஸ்டர்ப் ஆகுது. அதில் ஒருத்தவங்க குறுக்கு நெருக்க போயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வால் அப்படி பிடிச்சி தூக்கி போடுது. எக்ஸாக்டாக இப்போ நான் சொன்ன மாதிரியே நடந்திருக்குமான்னு தெரியல, பட் ஆனால் வாலை பிடிச்சி தூக்கி போடுது அந்த கதையில் இருக்க மாதிரி. அது போய் கரெக்டாக ராமர் கையில் விழுந்த உடனே அங்கே தான் நம்ம ஹீரோ அப்படி பிடிக்கிறார். அப்படி ராமர் கையில் அணில் நின்ன உடனே அது சொல்லுது, இது மாதிரி நீ எதுக்கு இங்கே இருக்க, இல்லை நான் இந்த பிரிட்ஜு கட்ட ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். வானரெல்லாம் சிரிச்சிடுது. இதுதான் பாஸோடைய மென்டாலிட்டி. சின்னவனோ பெரியவனோ உன் வேலைக்கு யூஸ் ஆனால் கூட வச்சுக்கணும். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு இவனை தெரியும் அவனை தெரியும் எல்லாரையும் தெரியும், வேலை செய்ய தெரியுமா தெரியாது, அவ்வளோதான். ஐயா எனக்கு யாரையும் தெரியாதுயா, நான் ஒரு சாதாரண அணில். ஆனால் நீங்கள் கட்டுற பிரிட்ஜுக்கு நான் மணல் எடுத்துன்னு போட முடியா, சேர்த்துக்கோ, நீ அங்கே வெறும் அணில் இல்லை, யூஆர் மை டீம் மெம்பர். இதை எப்படி அங்கே கன்வே பண்ணுறாரு பாருங்க. ராமர் எல்லாரும் சிரிக்கும்போது சிரிக்காதீங்க, முதல்ல என்ன ஆயிடுச்சிங்க அப்படின்ட்டு. இல்லைங்க இவ்வளோ பெரிய கல் எடுத்து வரும்போது இந்த அணில் அங்கே மண்ணெல்லாம் போடுது, இந்த பிரிட்ஜு கட்டும்போது இது எங்கே யூஸ் ஆகும்னு. இப்போ தான் பாஸ் என்ன பண்ணுறாரு, ரைட் பர்சனை என்கேஜ் பண்ணுறாரு. யார் இந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கான டிசைன் போட்டது? நலா. கதை கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஊரில் திரும்பியும் சொல்கிறோம் பாருங்கள், கதை பேசுகிறேன் ராமாயணம் பேசுகிறேன்னு. இப்போ நான் ராமாயணத்தை பற்றியே பேசுகிறேன், அதனால் கதைன்னு விட்டுற போகிறீங்க, இதுக்குள்ளே இருக்க கருத்தை புரிஞ்சிக்கணும். அப்போ அந்த நலா வந்த உடனே இவ்வளோ கட்டுறோமே பிரிட்ஜஸ்ஸு, இதுக்கு ஏதாவது யூஸாக இருக்குமா இருக்காதா? பாஸ் கூப்பிட்றாருனா ஏதாவது இங்கே தான் சும்மாவே ஒரு சீஃப் ஆஃபீஸர் கூப்பிட்றாருனா போன உடனே சொல்லக்கூடாது. அவருக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி கரெக்டான விதத்தில் கன்வே பண்ணணும். இங்கே தான் அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் கரெக்டாக அவர் நல்லா சொல்கிறார். இவ்வளோ பெரிய கல்லெல்லாம் வைக்கும் போது இவர் கொண்டு வர அந்த சின்ன சின்ன சாண்ட் அந்த பாண்டிங்க்கு யூஸ் ஆகும், கண்டிப்பாக யூஸ் ஆகும், அதனால் யூஸ் இருக்குது அப்படின்னு. உடனே நிலாவை பார்த்து ப்ளீஸ் என்கேஜ் பண்ணோடனே அணில் குஷியார். இப்போ அந்த ஒரு அணில் அதோட அணில் கூட்டத்தையே கூட்டுறது. அதுக்கப்புறம் அது வேறு விஷயம். இப்போ ராமர் சொல்கிறாரு, ஏன்னா அந்த அணில் ஃபீல் பண்ணுது, என்னால் இவ்வளோதாங்க முடியும், அவங்க சொல்கிறது கரெக்ட் தான் போல இருக்குது, அவங்க சொல்கிறது கரெக்ட் தான் போல இருக்குது. ஏன்னா அவங்களாம் பெரிய பெரிய அவ்வளோ பெரிய ஜெய்ஜாண்டிக் ஸ்டோன்ஸ் கொண்டு வராங்க, ஏன்னா அவங்க சைஸுக்கு முடியும், என்னால் ஒரு மணலை தான் கொண்டு பண்ண முடியும், சின்ன சின்ன அந்த மணலை தான் உதவி பண்ண முடியும். பரவாயில்ல, அதுதான் அந்த 2 ராக்குக்கு நடுவில் பாண்டிங் இதை பேக் பண்ணும், நீ பண்ணு, தைரியமாக பண்ணு, ஆனால் கரெக்டாக பண்ணு, டிஸ்டர்ப் பண்ணாமல் சொன்னோன்னே இப்போ அந்த அணிலுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. இப்படி தடை கொடுக்குறேன். ஸோ ஒரு ஒர்க்கை பண்ணும் போது ஒர்க்குக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சின்னது எங்கே பாருங்கள், அனுமார் மாதிரி பெரிய ஆளுங்க, அணில் மாதிரி சின்ன ஆளுங்க. ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, ஒர்க்குக்கு யார் யூஸ் ஆகிறானோ அவனுக்கு ப்ரையாரிட்டி கொடு. ஒர்க்குன்னு வரும்போது
அப்போ தான் ஒர்க்கில் சிறக்க முடியும், அப்போ தான் நீ வாழ்க்கையில் உயர முடியும். இப்போ அனிலுக்கு ஒரே ஹாப்பி, எல்லார்ட்டையும் சொல்கிறார், யாராக இருந்தாலும் சின்னது பெருசுன்னு கிடையாது, செய்கிற வேலைக்கு தேர்ந்தவன். எவ்வளோ பெரிய பிரின்சிபல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கில் செட் செலெக்ஷன், அடுத்து எக்ஸிக்யூஷனுக்கான ரைட் டீம், அதுக்கப்புறம் நடுவில் வந்தால் கூட அங்கே டீம் பில்டிங். அங்கே உடனே ராமர் வந்து அனில் போய் செய் அப்படின்னு சொல்லல, புரியுதுங்களா? இன்னும் ஆவலை பாருங்க, அவர் பாஸாக இருந்தாலும் ஆனால் அனில் இருந்து தான் ஆகணும் அப்படிலாம் சொல்ல, அந்த ரீசனை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு பாருங்க. ஏன்னா மற்ற டீம் மெம்பருக்கு கன்வே பண்ணுறாரு, கேஸ்கெட் பண்ணுறாரு. இங்கே தான் அவர் டெசிக்னேட்டட் ரைட் கேட்டகரி அந்த ரோல்ஸில் இருக்க ஒருத்தர் வந்து சொல்கிறார் நல்லா வந்து. அப்போ எல்லாருமே பாருங்க, அந்த சிரிச்ச அதே வானரும் இப்போ அவங்களோட சேர்ந்து ஹாப்பியாக அந்த 5 நாளில் அந்த ராமசேது, அதாவது நலா சேது, அது நலா சேதுன்னு பேர் இருக்குது. ஏன்னா அந்த இன்ஜினியர் பேர் வந்து நலா. ஸோ அந்த யார் கட்டினாங்களோ அவங்க பேரில் பிரிட்ஜ் பேர்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அது நலா சேதுன்னு பேர் இருக்குது, ராமசேதுன்னு பேர் இருக்குது. இதுதான் தொழிலுக்கான சூட்சமம், புரிஞ்சுக்கோங்க. சந்தோஷமாக செய்யுங்க, தொழிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய லைஃபுக்கும் உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. நல்லா சம்பாதிக்கிறீங்களா, லிமிட். நிறைய பேர் இப்போ இந்த காலத்தில் சொல்லுவாங்க, இந்த அது சவுத் இந்தியாவை சேர்ந்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். உண்மை. ஆனால் உன் அளவு எவ்வளோ நீ தான் நிர்ணயிக்கணும். உனக்கு 10 கோடி அளவா தப்பு இல்லை, உனக்கு 11 கோடி அளவா தப்பு இல்லை, உனக்கு 100 கோடி அளவா தப்பு இல்லை. ஆனால் உன் அளவை நீ நிர்ணயிச்சிடு. இப்போ அளவுக்கு மிஞ்சினா தான் அமிர்த விஷம், நானே சொல்கிறேன். ரொம்ப பண்ணாதப்பா, அதெல்லாம் ஓவராக இருக்குப்பா, உன்னுடைய தகுதிக்கு மீறி பண்ணாதப்பா. உன் தகுதி நீ தான் நிர்ணயிக்கணும். அப்படி நிர்ணயிக்கலாம், எவனோ ஒருத்தர் நிர்ணயிச்சுட்டு போயிடுவான். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்ல தகுதியை டிசைட் பண்ணுங்க, அதுவே ஃபோக்கஸாக இருங்க. அதுக்கு ஒத்து வராத எல்லாருமே வேணான்னு சொல்லுங்க. இப்போ தான் கடவுள் எதிர்பார்க்குற ஒரு குவாலிட்டி வரும். குபேரனுக்கு சொல்கிறார் சிவன், நீ தேர்ந்தெடுத்து வினை செய்ய வேண்டும் வளம் வந்து சேருவதற்கு. யூ நீட் டு சூஸ். ஐ மஸ்ட் டூ, ஐ ஷுட் டூ. நான் வேலை செஞ்சு தான் ஆகணும், வேற வழியே இல்லை, நான் இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும், இந்த வேலையில் சேர்ந்து தான் ஆகணும். உருப்படுறது ரொம்ப கஷ்டம், அப்படியே உருப்பிட்டாலும் அங்கேயே நிற்கிறது ரொம்ப கஷ்டம். when you decide to do a job, you should have this nature. I choose to do அப்படின்னு உங்கள் மனசுக்கு நீ சொல்லணும். I should do, I must do. வேற வழி இல்லை, சம்பாரிச்சவனும். இப்போ பாதி பசங்க அப்படி தான் சுற்றுறாங்க, படிச்சுட்டேன் வேலை செஞ்சாகணும், சம்பாரிச்சவனும் அதுக்காக வேலை செய்கிறேன். தப்பு. நான் இதை செய்யணும்னு தேர்ந்தெடுத்தேன். ஐ ஷுட் டூ, ஐ மஸ்ட் டூ பிஸ்னஸில் வரக்கூடாது. ஐ சூஸ் டு டூ. அது பேர் என்ன? ஐ சூஸ் டு டூ. நவ் சக்ஸஸ் வில் சூஸ் யூ. நவ் சக்ஸஸ் வில் சூஸ் யூ. இப்போ உன் லிமிட் எவ்வளோனா செட் பண்ணு, அதில் கடவுளை பார்ட்னராக வச்சுக்கோ. இதுதான் குபேரனுக்கு சிவன் சொன்ன ஒரே ரகசியம். என் சொத்துக்கெல்லாம் நீயே அதிபதி. குபேரன் சொல்கிறான், ஐயா ஈசா, என் சொத்துக்கெல்லாம் நீயே அதிபதி, அனுபவிக்க என்ன அனுமதி. அனுபவிக்க என்ன அனுமதி. இப்போ தொழில் நிம்மதியாக நடக்கும், எப்போவுமே லாபம் தான் வரும். லாபம் வந்ததால் நீ நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பமும் நல்ல சுபிக்ஷமாக தான் இருக்கும். இருப்பீங்க, இருக்கணும். அகம் பிரம்மாஸ்மி.